Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ஹைதராபாத் ஸ்வீட் sheerkhurma ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ரொம்பவே ரிச்சான சுவையிலும் இருக்கும். வாங்க இந்த sheerkhurma இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு panல ஒரு 1 ஸ்பூன் போல நெய் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாய் வந்ததும் ஒரு அரை கப் அளவு சேமியா வந்து நான் உள்ள சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான். வறுக்காத சேமியாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவு வந்து கரெக்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் லைட்டாக சூடாகிற பதத்துக்கு மட்டும் இப்போ லைட்டாக வந்து வறுத்து கொடுத்துக்க போகிறேன். நெய்யில் வந்து நம்ம லைட்டாக சூடாகிற அளவுக்கு நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் கரெக்டாக பார்த்து வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இப்போ ஒரு 6-7 பேரிச்சம்பழம் வந்து விதை நீக்கிட்டு நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நெய்யிலே நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கரெக்டாக வறுத்து கொடுத்துட்டு இப்போ இதையும் வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இப்போ கொஞ்சமாக வந்து பாதாம், முந்திரி, திராட்சை இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் வந்து விருப்பமோ அதை கூட நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் இதையும் வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 கப் அளவு நல்லா கெட்டியான பால் வந்து நான் உள்ளே சேர்த்து இப்போ இந்த பாலை வந்து நான் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்த சேமியாவை வந்து இந்த பால்லே வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த பால்லே வந்து நம்ம சேமியாவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மொத்தமான சேமியாலாம் இதுக்கு சேர்க்காதீங்க. இந்த மாதிரி மெலிசான சேமியா மட்டும் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக நமக்கு சட்டுன்னு வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா வந்து சேமியா வந்து கொதித்து வெந்து வரட்டும். அந்த அளவுக்கு வந்து சேமியா வந்து நல்லா கொதித்து நல்லா சூப்பராக வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு சுகர் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சுகரையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்த பேரிச்சம்பழத்தையும் வந்து இது உள்ளே சேர்த்துட்டு இப்போ அந்த பேரிச்சம்பழம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வெந்து வர மாதிரி இந்த சேமியா அந்த பேரிச்சம்பழத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு லைட்டாக வந்து அந்த பால்லேயே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா ரிச்சாக இருக்கும். நம்ம ஊர்களெல்லாம் வந்து பாயசம் மாதிரி செய்வோம். ஆனால் ஹைதராபாத்தில் வந்து sheerkhurma சொல்லிவிட்டு இந்த மாதிரி டெசர்ட் தான் வந்து செய்வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுத்த முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதிலே நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளோட sheerkhurma ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சூப்பராக நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி இதோட முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நாங்களும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்குறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.